தற்போதைய அண்மை செய்தி, மாவட்ட ஆட்சியரின் காரை ஜப்தி செய்ய நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்த நிலையில் கார் கயிறு கட்டி இழுத்துச் செல்லப்படக்கூடிய காட்சிகளை அண்மை செய்திகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பாலமுருகன் வழங்க நாம் கேட்கலாம். பாலமுருகன், எந்த வழக்குல நீதிமன்றம் இது போன்ற உத்தரவை பிறப்பிச்சிருக்கிறாங்க? நிச்சயமாக மதுரை தத்தநேரி பகுதியைச் சேர்ந்தவர் கருப்பையா. மீனாட்சி அம்மாள் தம்பதி என்பவருடைய 2 ஏக்கர் 14 சென்ட் நிலத்தை 1973ஆம் ஆண்டு மாவட்ட நிர்வாகம் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் அமைக்க அன்றைய மாவட்ட நிர்வாகத்தின் தரப்பில் 19,688 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து வாங்கப்பட்ட நிலத்திற்கான தொகை போதாது என கருப்பையா நீதிமன்றத்தை நாடி 1982ஆம் ஆண்டு சென்ட் ஒன்றுக்கு 1000 ரூபாய் வீதம் 2 ஏக்கர் 14 சென்ட் நிலத்தை 2,14,000 ரூபாய் வழங்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதில் குறிப்பிட்ட தொகையை செலுத்திவிட்டு தொகையை முழுமையாக செலுத்தாமல் காலம் தாழ்த்தி வந்தார்கள். தொடர்ந்து 2009ஆம் ஆண்டு நீதிமன்ற உத்தரவின்படி மாவட்ட நிர்வாகத்தினுடைய ஆட்சியர் காரை பறிமுதல் செய்தனர். 1 லட்சம் ரூபாய் தொடர்ந்து பணத்தை ஒப்படைத்ததாக நீதிமன்றத்தில் ஒப்புதல் அளித்து ஆண்டு எழுதி கொடுத்து காரை எடுத்து சென்றார்கள். 2019ஆம் ஆண்டு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் மேலும் முறையீடு செய்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. பணத்தை தொடர்ச்சியாக தராமல் காலம் தாழ்த்தி வந்தார்கள். வாகனத்தை ஒப்படைக்க கோரி நீதிமன்றத்தை கடந்த மாதம் ஜனவரி 21ஆம் தேதி பிணை முறிவு பத்திரம் ரத்து செய்து வாகனத்தை நீதிமன்றத்தில் ஒப்படைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. நீதிமன்றம் உத்தரவை மீறி தொடர்ச்சியாக வாகனங்கள் ஒப்படைக்காமல் இருந்த நிலையில் மதுரை மாவட்ட ஆட்சியரின் காரை நீதிமன்ற வழக்கறிஞர்கள் மற்றும் வாரிசுதாரர்கள் முன்னிலையில் வழக்கறிஞர் ஆர் செல்வராஜ் மற்றும் வாரிசுதாரர்கள் ஆட்சியர் காரை பறிமுதல் செய்ய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 5 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்தார்கள். மேலும் மாவட்ட ஆட்சியர் கார் சாவியை கொடுக்காததால் காரை கைது மூலம் எடுத்து செல்ல முயன்ற போது ஆர்டிஓ சாலினி பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். பேச்சுவார்த்தையில் எவ்வித சமரசமும் எட்டப்படாத நிலையில் காரை எடுத்து செல்வோம் என புகார்தாரரின் வழக்கறிஞர்கள் கூறியதால் அதிகாரிகளுக்கும் சர்ச்சை செய்ய வந்த நீதிமன்ற ஊழியர்களுக்கும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரிடம் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் தற்போது மாவட்ட ஆட்சியரிடம் வழக்கறிஞர்கள் மற்றும் அந்த குடும்பத்தினர் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். தற்போது மாவட்ட ஆட்சியருடைய கார் கயிறு கட்டி நிற்பதால் பரபரப்பு ஏற்பட்டு வருகிறது. ஷாம், விரிவான விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன்.